மன்னாரில் அதிர்ச்சி யானையின் அட்டகாசம். மன்னார் முருங்கன் பகுதியில் திரிகின்ற காட்டு யானையை அங்கிருந்து வெளியேற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என அருட்தந்தை டெஸ்மன் அஞ்சலோ அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து இவற்றை மேற்கொள்ளுமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். அவை இதை நாங்கள் காணக்கூடியதாக பார்க்கிறோம். யானையை அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக அரசு அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை விசேடமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் 2வது நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், குறித்த பகுதியில் இன்று காலை 2வது நாளாகவும் மக்கள் நடமாட்டமுள்ள பகுதிகளில் தனித்து காட்டு யானை ஒன்று நடமாடி திரிகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நேற்றைய தினம் காலையும் குறித்த யானை அந்த பிரதேசத்தில் நடமாடியது. மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் குறித்த யானையை காட்டுக்குள் துரத்தியுள்ளனர். எனவே குறித்த யானையை உடனடியாக இந்த பகுதியில் இருந்து பிடித்து பிறிதொரு இடத்திற்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனால் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக நானாட்டன் பிரதேச சபை செயலாளரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். குறித்த விடயம் தொடர்பாக உடனடியாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருடன் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தினோம். நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேடமாக அனைத்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக நானாட்டான் பிரதேச செயலாளர் உடனடியாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த யானையை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முருங்கன் கிராம மக்கள் சார்பாக நன்றி, வணக்கம். இன்று இந்த பாதையால் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிய யானை வந்து சென்றது. உடனடியாக இந்த காலை வேளையிலே அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொண்ட பொழுது உடனடியாகவே அவர் இதற்குரிய தீர்வினை பெற்றுள்ளதாக சொல்லியிருக்கிறார். விசேடமாக வருகிற வியாழக்கிழமை இது சம்பந்தமாக மேலதிகாரோடு கலைத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உடனடியாக இந்த மக்கள் மத்தியிலே யானைக்குரிய பீதியை அகற்றி மக்கள் நிம்மதியாக வாழ்வது. விசேடமாக இப்ப விவசாயம் சிறுபோகம் ஆரம்பித்திருந்த காலத்திலே சிறுபோக வேளாண்மைகள் பல வீடுகளிலே தென்னைகளை வேறு வேறு மரங்களை யானை நாசமாக்குகிறது. மக்களுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்குரிய காரியங்களை அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் அரசு மட்ட அதிகாரிகளும் எடுக்கும்படியாகவும் விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் மன்னார் மக்கள் சார்பாக விசேடமாக முருங்கன் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்வை பெற்றுக் கொள்ளும் வகையில் எதிர்வரும் வியாழக்கிழமை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார். குறித்த பகுதி மக்கள் யானையால் பீதி அடைந்துள்ளனர். தற்போது சிறுபோக செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் மற்றும் தென்னை மரங்களை யானை சேதமாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மக்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு குறித்த காட்டு யானையை பிடித்து அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அருட்தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார்.